ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான சட்னி. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய். நான் அதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் உளுந்தும் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதோட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காஞ்ச மிளகாய் தீஞ்சிடும். இப்போ இதோட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதை இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளித்து வச்ச கடுகு கருவேப்பிலையை அந்த சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.